மண்ணின் மீது மனிதருக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் அதை உணர மறுக்கிறதுன்ற உண்மையை உணர்ந்ததுனால தான் மண் மேலே வாழ்கிற காலத்துலையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கலான்றதை பேச வந்திருக்கேன் நடுவர்களே. எதிரணியில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் கைலாசா நாட்டில் இருக்க வேண்டியவங்களாம். அந்த மனுஷன் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாயா விடுங்கயான்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா ஒரு சிஷியன் ஒரு தேங்காய் 2 வாழைப்பழத்தோட சோழியை முடிச்சிருப்பார். அந்த மனுஷனை பேசி பேசியே பிரபலமாக்கிட்டு வந்து எங்களையே குறை சொல்கிறாங்க. இதில் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திசை திறப்புறதுக்கு என்னையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ் வந்துருச்சுன்னா டக்குன்னு எண்ணெயை காமிச்சிடுறாங்க, மக்கள்லாம் மறந்துடுறாங்க. வெங்காயம் விலை 300 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னா எண்ணெயை கொண்டு வந்துடுறாங்க. அவன் 350 ரூபாய்க்கு கூட வெங்காயத்தை அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கான். அதனால் ஐ எம் யூஸ்டு ஃபார் டைவர்ஷன். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு மேடையில் பெருமையாக பேசுகிறார். எங்கெங்கே போயிடுச்சு பாருங்க. இந்த இப்படித்தான் இருக்கணுன்றவங்கெல்லாம் இந்த ஊரில் குளத்து வேலை பார்க்குற தாத்தாவோட சம்பள கணக்கை கரெக்டாக வச்சுருக்கிற கவர்மெண்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரோட்டுக்கு இப்போ வரைக்கும் டேக்ஸ் கட்டுறோம். கட்டின வரைக்கும் கணக்கு எங்கயான்னு கேட்டால் हमारा इंडिया में डिजिटल इंडिया में கணக்கு கேட்டாக யூ ஆன்டி இந்தியன் ஹே அப்படின்னு சொல்ற ஆல் கணக்கு ஸ்வாகாக அப்படின்னு சொல்ற இவங்க வகுத்து வச்ச சட்டத்துக்கு கீழே வாழ்றதை விட எப்படி வேணா வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறோமே என்னப்போ. அது சீமா அவர்கள் வந்து சொன்னாங்க. சீமா அவர்கள் பல நாட்களாக கோமாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி சொன்னாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழணும், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டு தான். அது எப்படின்னா, காதல் தோல்வியுற்றன்னு இவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்று தேவதாஸாக இருக்கணும், இல்லை விஜய் தேவர்கொண்டாவாக இருக்கணும். விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி குடிச்சு அழிஞ்சு போகணுமா? ஏங்க விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அவனுக்கு பின்னாடி இருக்க குடும்பத்தை நினச்சி த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு வாழ்ந்தா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். என்ன தப்பு இருக்கா? ஒரே பொண்ணையே பார்த்து அது வேணான்னு சொல்ல ஆசிட் பாட்டில் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போய் உன்னைய நான் விட மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்ட்டு அது மூஞ்சியில் ஆசிடை ஊற்றி அது மூஞ்சியும் கருகி போய் நீயும் ஜெயிலில் டவுசரை போட்டு உட்காந்து களியை தின்னுக்கிட்டு என்னடா வாழ்க்கை. அப்ளிகேஷன் போடு, கிடைக்கலையா இன்னொரு ஆஃபீஸுக்கு போட்டுரு அப்ளிகேஷனை. வேலை எந்த கதவு திறந்துருக்கோ அந்த கதவுல உள்ள நுழைஞ்சு போய் நீ வேலை கிடைச்சா வேலையை பாரியா. பூட்டி இருக்கிற கதவையே போட்டு ஓங்கி குத்தி திறக்கவே மாட்டேங்குதுன்னு கை காலெலாம் ஒடிஞ்சு அங்கனே மயக்கம் போட்டு இப்படி விழுந்து என்னங்கடா அது. சே, அது உன் வாயில் கேட்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. இந்த எதிரணியில் இருக்கவங்கலாம் பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு டிக்ஷனரியை எழுதி வச்சுருக்காங்க. சத்தம் போட்டு சிரிச்சா தப்பு, ஜட பின்னாமல் நடந்தா தப்பு, லெகின்ஸு போட்டால் ரொம்ப தப்பு, லேட் நைட் ஷிஃப்ட்டுக்கு போனால் அதை விட தப்பு. இப்படியெல்லாம் சொல்கிற இவங்க கிட்ட ஐயோ கோபால் இவை அனைத்தும் சரிதான் கோபால் அப்படின்னு சொல்கிறத விட சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோம். என்ன தப்பு இருக்குதுல்ல? அதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நடுவர் அவர்களே. இந்த கல்யாண மேடையில் பொண்ணு தலை குனிஞ்சபடி உட்காந்தாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாரா? ஏன் நாங்கள் நிமிந்தபடி தாலியை கட்டிட்டு போகிறோமே என்ன இருக்குப்போ? சும்மா எதையாவது சொல்லணுமேன்றதுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குனிஞ்சு உட்காந்துருந்தா கட்டுறது ரொம்ப சிரமம்ப்பா. எந்த பிள்ளை அப்படி நிமிந்து அப்படி இருக்கா அதுக்கு தான் ஈஸியாக டபக்குன்னு கட்டிடலாம். சில பிள்ளைய காலத்து இங்கிட்டு ஒன்றை கொடுத்து அப்புறம் 3-4 பேர் பிடிச்சி ஒரு மாப்பிள்ளை கட்டுறதை 3 கிழவிகளும் சேர்ந்து கட்டி விட்டுக்கிட்டு இருக்குங்க. அதை இந்த கொடுமையா இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஜாதி மதம் இனம்னு சொல்லி எங்களை பிரிக்க பார்க்குறாங்க. சபரிமலை சாஸ்தாவை காண செல்லக்கூடிய சாமிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சாமிகளே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிற இஸ்லாமிய சகோதரனை எங்களையும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எங்கள் பாய் வீட்டு ஆளுங்களும் நாங்களும் பங்காளிங்கங்க. எங்களை ஏன் பகையாளி ஆக்க பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். என்ன தப்பு இருக்குதுல்ல? நம்மளை சுற்றி 4 பேர் நல்லவனாக இருந்தால் 400 பேர் கெட்டவனாக தான் இருக்கான். இங்கே வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நீ இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்கிறத விட எப்படி வேணால் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோமே என்னப்போ. நிறைவாக பள்ளியிலே ஜாதி சான்றிதழ் வேண்டாம்,
பணக்காரர்களுக்கு மட்டும் வளையும் சட்டம் வேண்டாம். அந்த கடவுள் இந்த கடவுள் என்ற பாகுபாடு வேண்டாம். அந்த மூன்றாம் பாலினத்தரை கண்டு முகம் சுளிக்க வேண்டாம். கடலுக்கடியிலே கார்ப்பரேட் கழிவுகள் வேண்டாம். கலப்படமான மருத்துவமும் வேண்டாம். வறுமை கோட்டிற்கு கீழ், எப்படி வறுமை கோட்டிற்கு கீழ் என்ற வாசகமே வேணாம். இதெல்லாம் இல்லாத ஒரு நாட்டை நீங்க உருவாக்கிட்டு சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க சொல்றபடியே நாங்க இருந்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்க எப்படி வேணா இருப்போயா, அப்படி இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.